அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக உங்களை முழு முயற்சியோட தயார்படுத்திட்டு இருப்பீங்க. நம்ம தொடர்ச்சியாக ரிவிஷன் வகுப்புகள் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் தான். சரிங்களா? இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம போலீஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பாக நம்ம பார்க்குறோம். 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் வரலாறு பகுதியில் இதுக்கான டேட்டா எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ரிவிஷன் பண்ண போகிறோம். ஒரு 5 நிமிஷத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? இந்த கதை உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கதையை ரீகால் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான், நம்ம பண்டைய தமிழகம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ரீகால் பண்ணி அதனுடைய தொடர்ச்சியாக இதை பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள்லாம் பார்த்துருப்போம். சரிங்களா? இப்போ நம்ம பாண்டியர்களையும் சோழர்களையும் பார்க்க போகிறோம். அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். சரிங்களா? அதனால் உங்களுடைய புரிதலுக்காக ஒரு சின்னதாக நம்ம ஒரு தெளிவு கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம தமிழகத்தை பண்டைய காலத்தில் சங்க காலத்தில் ஆட்சி செய்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேர சோழ பாண்டியர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூவேந்தருடைய ஆட்சின்றது நம்ம தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருந்தது. இதை தவிர்த்து வேலியர்களுடைய ஆட்சியுமே இருந்துச்சு. சரிங்களா? வேலியர்கள் அப்படின்னா சிற்றரசர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அசோகர் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் தி கிரேட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய இந்திய மாமன்னர், இந்திய பேரரசர் ஒருத்தர் அந்த பக்கம் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவருடைய அந்த பாறை கல்வெட்டின் மூலமாக நமக்கு தெரியுது. சரிங்களா? நம்ம தென் தமிழகத்தை பார்த்தீங்கன்னா மூவேந்தர்கள் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது. சரிங்களா? அப்போ இவங்களுடைய தலைநகரம் இது எல்லாத்தையும் நம்ம வகுப்புகளில் பார்த்தோம். சரிங்களா? இப்போ இவங்களுடைய ஆட்சிக்கு பின், அதாவது சங்கம் அருவிய காலத்தில் தமிழகத்தை ஒட்டுமொத்தமாக ஆட்சி செய்தவர்கள் தான் களப்பிரர்கள். யார் சார் அந்த களப்பிரர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்களை பற்றின ஒரு தெளிவான தகவல் நமக்கு கிடைக்கல. யார் இவங்க, இதில் யார் சிறந்த ஆட்சியாளர், எப்படி இவங்க ஆட்சி செய்தார்கள், மக்கள் எப்படி இருந்தாங்க, பொருளாதார நிலை எப்படி இருந்துச்சு, சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருந்தது, இதை பற்றின ஒரு தகவலே நமக்கு கிடைக்கல. அதனால் இவங்களுடைய காலத்தை நம்ம தமிழகத்தின் இருண்ட காலம்னு சொல்கிறோம். ரொம்ப முக்கியமான கேள்வி. தமிழகத்தின் இருண்ட காலம் என்று யாருடைய ஆட்சியை சொல்கிறோம்? களப்பிரர்களுடைய ஆட்சியை சொல்கிறோம். ஏன்னா இவங்களை பற்றின தெளிவான தகவல்கள் நமக்கு கிடைக்கல. இருந்தாலும் அற இலக்கியங்களாக சொல்லக்கூடிய திருக்குறள், நாலடியார் போன்ற நூல்கள் எல்லாமே இவங்களுடைய காலத்தில் தான் இயற்றப்பெற்றது. சரிங்களா? சரி, ஓகே. அப்போ இந்த களப்பிரர்களை வடபகுதியில் வெற்றி பெற்று, சரிங்களா, பல்லவ அரசை வலிமையாக்குறாரு சிம்ம விஷ்ணு அப்படின்றவர். சரிங்களா? இவரை அவனிச்சிம்மன் கூட சொல்லுவோம். பல்லவர்களை பற்றி நம்ம போன வகுப்பில் பார்த்தோம். தென் தமிழகத்தில் பாண்டிய கடுங்கோன் அப்படின்றவர் களப்பிரர்களை வெற்றி கொண்டு பாண்டிய அரசை மீண்டும் தோற்றுவிக்கிறார். இதை தான் நம்ம பிற்கால பாண்டியர்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த பக்கம் பல்லவர்கள் இருக்கிறாங்க, இந்தாண்ட தென் தமிழகத்தில் பாண்டியர்கள் இருக்கிறாங்க. இடையில இந்த காவிரி ஆறு பாய்ந்து செழிப்பாக்கக்கூடிய டெல்டா இருக்கு இல்லையா, காவிரி டெல்டா பகுதி, அங்கே இருக்கக்கூடிய தஞ்சையில் பார்த்தீங்கன்னா பிற்கால சோழ வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு விஜயாலய சோழன். சரிங்களா? ஒரு கதை மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்கிங்க. சரி, விஜயாலய சோழன் அப்படின்றவர் அங்கே தோற்றுவிக்கிறாரு. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த சோழ பேரரசு அப்படின்றது உங்களுக்கு எங்கே இருந்துச்சு? திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற உறையூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டது. ஆனால் இப்போ பிற்கால சோழர்கள் அப்படின்னு சொல்லும்போது தஞ்சாவூரை தலைமையிடமாக கொண்டு செயல்படுறாங்க. அதுவும் எவ்வளவு காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முதலாம் ராஜேந்திர சோழன் அவனுடைய ஆட்சி காலம் வரைக்கும் தான். சரிங்களா? அவன் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஒரு ஊரை நிர்மாணிப்பான். அவனுக்கு அப்புறம் அது தலைநகராக மாறும். சரிங்களா? முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்றது தான் சோழர்களின் தலைநகராக மாறுது. சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக தான் நம்ம பார்க்குறோம். இந்த சோழர்கள் அப்படின்றவங்க ஒரு மிகப்பெரிய பேரரசாக மாறுறாங்க. எப்போ அப்படின்னா, இந்த பல்லவர்களில் கடைசி அரசரான அபராஜிதனுடைய தோல்விக்கு அப்புறம். சரிங்களா? அபராஜிதன் அப்படின்ற பல்லவ அரசன் தான் கடைசி அரசனாக பார்க்குறோம். அவர்களை சோழர்கள் தோற்கடிச்சிடுறாங்க. அப்போ தமிழகத்தில் 2 பெரிய அரசுகள் தான் இருக்குது. சரிங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் இருக்கிறாங்க, இந்தாண்ட பார்த்தீங்கன்னா சோழர்கள் இருக்கிறாங்க. பாண்டியர்களையுமே தோற்கடிச்சு, சரிங்களா, ஒட்டுமொத்தமாக சோழர்கள் அப்படின்றவங்க ஒரு பெரிய பேரரசாக மாறுறாங்க. அதுலேயும் முதலாம் ராஜராஜ சோழனுடைய காலத்தில் பேரரசு அப்படின்றது ரொம்ப வல்லமை பெற்றதாக மாறுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலங்கையை கைப்பற்றுறாங்க. சரிங்களா? அப்போ இந்த முதலாம் ராஜராஜ சோழனுக்கு பட்டப்பெயர்கள்லாம் இருக்குது. சிவபாத சேகரன், மும்முடி சோழன் அப்படின்னு சொல்கிறோம். மும்முடி சோழன் எப்படி சொல்கிறோன்னா, 3 முடிகளை கொண்டவன் மும்முடி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடக்கு இலங்கையை கைப்பற்றிடுறாங்க. சரிங்களா? அப்போ தமிழகத்தை கைப்பற்றிடுறாங்க, அந்த பாண்டிய அரசை கைப்பற்றிடுறாங்க. தமிழகம் ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய கண்ட்ரோல் வந்துடுது. அதனால் மும்முடி சோழன் அப்படின்னு சொல்கிறோம். சிவபாத சேகரன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த முதலாம் ராஜராஜ சோழனை. ஏன் அப்படின்னா, தஞ்சையில் பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் கோயில், உலக புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோயிலை நிர்மாணித்தவர் இவர் தான். சரிங்களா? அப்போ 216 அடி உயரம் கொண்ட பிரகதீஸ்வரர் கோயிலை நிர்மாணித்தவர் யார்? ராஜராஜ சோழன் தான்.
சரிங்களா. சிவபாத சேகரன், சிவனுடைய பாதத்துக்கு சரிங்களா தலையில் வைத்து சேவகம் செய்யக்கூடியவன் சிவபாத சேகரன் அப்படின்னு சொல்கிறாங்க. மும்முடி சோழன்னு சொல்கிறாங்க முதலாம் ராஜராஜ சோழனை. இவனுக்கு அப்புறம் வந்தது தான் இவனுடைய பையன் முதலாம் ராஜேந்திர சோழன். சரிங்களா. அப்பாவை விட பிள்ளை வந்து பார்த்தோன்னா சிறப்பாக இருக்கிறான். அப்பாவை விட பிள்ளை சிறப்பாக இருக்கிறான். இவன் என்ன பண்ணுறானாக்கா வட இந்தியாவின் மீது படையெடுக்கிறான். சரிங்களா. வட இந்தியாவின் மீது படையெடுத்து வெற்றி கொண்டது நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஒரு நகரத்தையே நிர்மாணிக்கிறான். சரிங்களா. அங்கே ஒரு ஏரியை கட்டுறான். சரிங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மொரிசியஸ், சரிங்களா, அந்த பக்கம் பல நாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா கடல் கடந்து போய் வெற்றி கொள்கிறான். சரிங்களா. கடல் கடந்து போய் வெற்றி கொள்கிறான் முதலாம் ராஜேந்திர சோழன். சரிங்களா. அதனால் கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரிங்களா. பண்டித சோழன்னு சொல்கிறாங்க, முடிகொண்ட சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாம் ராஜேந்திர சோழனுக்கும் இவ்வளவு பட்டங்கள் இருக்குது. சரிங்களா. அப்போ முதலாம் ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய படையெடுப்பு நடக்குது. பல நாடுகள் மீது தங்களுடைய கடற்படையின் வலிமையின் காரணமாக பல நாடுகளை வந்து கைப்பற்றுறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. அப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பட்டப்பெயர்களை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. சரிங்களா. அப்போ முதலாம் ராஜராஜ சோழனுக்கு என்னென்ன பட்டப்பெயர்கள்? சிவபாத சேகரன், மும்முடி சோழன் அப்படின்றத பார்த்தோம். முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு என்னென்ன பட்டப்பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடிகொண்ட சோழன், சரிங்களா, முடிகொண்ட சோழன், பண்டித சோழன், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்கிறோம். கடாரம் கொண்டான்னா கடாரம் அப்படின்ற ஒரு தேசத்தை வந்து கடல் கடந்து போய் வெற்றி பெறுகிறான். கங்கை கொண்டான் அப்படின்னு சொன்னான்னா வட இந்தியாவின் மீது படையெடுத்து அங்கே வந்து வெற்றி பெறுகிறான். பண்டித சோழன் அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு படிச்சிருக்கிறான். முடிகொண்ட சோழன் அப்படின்னு சொன்னோம்னா பல பேரரசுகளை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீரத்தால் வெற்றி பெறுகிறான். அதனால் முடிகொண்ட சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறாக சோழ பேரரசுன்றது ஒரு வலிமையானதாக தான் இருக்குது. சரி, மூன்றாம் ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் இந்த சோழ பேரரசுன்றது ஒன்றும் இல்லாமல் போயிடுது. சரிங்களா. அப்போ பாண்டியர்கள் தான் ஒட்டுமொத்தமாக நம்ம தமிழகத்தை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ சோழர்கள் அப்படின்னு சொன்னோம்னா யாருடைய ஆட்சி காலத்தை தமிழகத்தின் பொற்காலம்னு சொல்கிறோம்? சோழர்களுடைய ஆட்சி காலம் தான். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் யாருடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா. சோழர்களுடைய ஆட்சி காலம் தான். சரிங்களா. அப்போ சிதம்பரத்திற்கு பொன்வேய்ந்த சோழன் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. முதலாம் பராந்தக சோழன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி உத்திரமேரூர் கல்வெட்டு கிராம நிர்வாகத்தை பற்றி சொல்லக்கூடியது, குடவோலை முறையை பற்றி சொல்லக்கூடியது யாருடைய காலத்தை சார்ந்தது? முதலாம் பராந்தக சோழனுடைய காலத்தை சார்ந்தது. அப்போ சோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான நில கொடைகளை வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா. பிராமணர் அல்லாதவர்களுக்கு வேளாண் வகை நிலங்கள், பிராமணர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மதேயம், கோவில்களுக்கு வந்து தேவதானம் அப்படின்னு சொல்லி நிலங்களை கொடுக்குறாங்க. கல்வி நிலையங்களுக்கு வந்து சாலபோகம் அப்படின்னு சொல்லி நிலங்களை கொடுக்குறாங்க. சமண சமய கல்வி நிறுவனங்களுக்கு சாலபோகம் அப்படின்னு சொல்லி நிலக்கொடையை கொடுக்குறாங்க. இவ்வாறு உங்களுக்கு சோழர்களுடைய காலம் அப்படின்றது பண்பாட்டின் உச்சம் தொட்ட ஒரு காலமாக இருக்குது தமிழக வரலாறுல. அதனால தான் இவங்களுடைய காலத்தை நம்ம பொற்காலம்னு சொல்கிறோம், தமிழகத்தின் பொற்காலம்னு சொல்கிறோம். இவங்களுடைய நிலவரின்றது காணைக்கடன் அப்படின்ற நிலவரியை வந்து வசூலித்தாங்க. சரிங்களா. அப்போ சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்லி முதலாம் குலோத்துங்க சோழன் நம்ம சொல்கிறோம், சாளுக்கிய அரச வம்சத்தை சார்ந்தவர். சரிங்களா. இதுதான் உங்களுக்கு வந்து கொஷினாக கேட்பாங்க. அப்போ நம்ம பார்க்குறோம் வரலாறில் மூன்றாம் ராஜேந்திர சோழன் அப்படின்றவர் தான் கடைசி சோழ அரசராக இருக்கிறாரு. அவரை தோற்கடித்து முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் அப்படின்றவன் பாண்டிய ஆதிக்கத்தை வந்து தொடங்குறான். அப்போ தமிழகம் ஒட்டுமொத்தமாக பாண்டியர்களுடைய ஆட்சியின் கீழ் வருது. சரிங்களா. பாண்டியர்கள் வந்து ஆட்சி செய்கிறாங்க. பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது பண்டைய இந்தியாவில் பண்டைய தமிழகத்தில் சரிங்களா அவங்க வந்து மதுரையை வந்து பார்த்திங்கன்னா தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சுருப்பாங்க. சரிங்களா. மதுரை அப்படின்றது அவங்களுடைய பண்பாட்டு மையமாக திகழ்ந்திருக்கும். சரிங்களா. பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொற்கையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்கிறாங்க. சரிங்களா. கொற்கை அப்படின்றது தான் அவங்களுக்கு வந்து துறைமுகமாகவும் இருந்துச்சு, தலைநகரமாகவும் இருந்துச்சு. பின்னர் வந்து மதுரைக்கு வந்து மாற்றிடுறாங்க. சரிங்களா. சங்ககாலம் அப்படின்றது பாண்டியர்களின் கீழ் மதுரை அப்படின்றது ஒரு பண்பாட்டு மையமாக திகழ்ந்திருக்கு. சங்கம் வைத்து தமிழை வளர்த்ததில் பாண்டியர்களுடைய பங்களிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரிங்களா. அப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, பாண்டியர்களில் பாண்டிய பகுதியை மீட்டது யார்? கடுங்கோன் அப்படின்றவன் தான். இந்த பாண்டியர்களில் ரொம்ப வலிமையானவன் யாருன்னா ஹரிகேசரி அப்படின்னு சொல்லக்கூடிய கூன் பாண்டியன் அப்படின்றவன் தான். சரிங்களா. ஹரிகேசரி, மாரவர்மன் ஹரிகேசரின்னு சொல்லலாம், இல்லைனா கூன் பாண்டியன்னு சொல்லலாம். சரிங்களா. இவன் தான் பிற்கால பாண்டியர்களில் ரொம்ப சிறப்பானவனாக இருக்கிறான். இவன் தான் சமணர்களை வந்து துன்புறுத்தியவனாக பார்க்குறான். சரிங்களா. சமணர்களை வந்து கழுவேற்றியவன் யார்? இந்த ஹரிகேசரி அப்படின்றவன் தான். சரிங்களா. கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. திருஞான சம்பந்தர் அப்படின்றவர் தான் மாற்றுறாரு. சரிங்களா. அப்போ பிற்கால பாண்டியர்களின் முக்கிய துறைமுகமான காயல் அப்படின்ற துறைமுகம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. அந்த பகுதிக்கு 13ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வெனிஸ் நகர பயணி மார்கோ போலோ அப்படின்றவர் 2 முறை வருகை தந்திருப்பார். அப்போ பாண்டிய அரசு எப்படி செல்வ செழிப்பாக இருந்தது, அங்கே இருக்கக்கூடிய அந்த பண்பாடுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் அவருடைய பயண குறிப்பில் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சதி அப்படின்ற உடன்கட்டை ஏறும் பழக்கம் அப்படின்றதும் இருந்துச்சுன்றதையும் சொல்கிறாரு. சரிங்களா. அப்போ பாண்டியர்கள் அப்படின்றவங்க ரொம்ப சிறப்பாக ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்ததாக இவங்களுக்குள்ளார வாரிசுரிமை போர் அப்படின்றது நடக்குது. சுந்தரபாண்டியன் அப்படின்றவனுக்கும் வீரபாண்டியன் அப்படின்றவனுக்கும்
அண்ணன் தம்பி பிரச்சனை. இதில் நாட்டை பிரிக்கிறதுல அதில் யார் வந்து அரசனாக ஆகுறது அப்படின்றது தான் பிரச்சனை. அதில் சுந்தரபாண்டியன் என்ன பண்ணுறான் அப்படின்னா மேலே வந்து டெல்லி சுல்தானியம் ஆட்சி இருக்கும் சரிங்களா. மேலே இருந்தாண்ட பார்த்தீங்கன்னா வட இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானியத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறான் அந்த சுந்தரபாண்டியன், அலாவுதீன் கில்ஜி அப்படின்ற தி கிரேட் அப்படின்னு சொல்கிற மாபெரும் பேரரசர்கள் வரிசையில் இருக்கக்கூடிய டெல்லி சுல்தானியத்தில் சரிங்களா கில்ஜி வம்சத்தை சார்ந்த அலாவுதீன் கில்ஜிக்கிட்ட உதவி கோரி போகிறான் சரிங்களா. அப்போ போகும்போது அலாவுதீன் கில்ஜி உதவி செய்கிறதா சொல்லி தன்னுடைய படை தளபதியான மாலிக் கஃபூரை வந்து அனுப்பிச்சி வைக்கிறாரு சரிங்களா. மாலிக் கஃபூர் அப்படின்றவர் தென்னிந்தியாவின் மீது படையெடுக்கிறாரு சரிங்களா. 1310களில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய படையெடுப்பை மேற்கொள்கிறாரு. மதுரையை வந்து தாக்குறாங்க. மதுரையில் இருக்கக்கூடிய பாண்டிய அரசை வந்து அழிக்கிறாங்க சரிங்களா. அப்போ அங்கே வந்து டெல்லி சுல்தானியத்திற்கு கட்டுப்பட்ட ஒரு சுல்தானிய ஆட்சி அப்படின்றது நிறுவப்படுது சரிங்களா. ஒரு முஸ்லீம் அரசு அப்படின்றது மதுரை தலைநகராக கொண்டு நிறுவப்படுது. இதோட பாண்டியர்கள் வந்து முடிஞ்சிடுறாங்க. பாண்டியர்கள் அப்படின்றவங்க ஒன்றும் இல்லாமல் ஆயிடுறாங்க சரிங்களா. இதை நம்ம வரலாறுல பார்க்குறோம். அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது இந்த தமிழகம் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஆட்சியாளர்கள் எப்படி வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெல்லி சுல்தானியத்தில் முகமது பின் துக்ளக்குடைய ஆட்சிக்கு அப்புறம் சரிங்களா இந்த மதுரை அப்படின்றது சுதந்திரமான சுல்தானியமாக அறிவித்து கொள்ளும் சரிங்களா. மதுரைன்றது சுதந்திரமான சுல்தானிய அரசாக அறிவித்து கொள்ளும். அப்போ இந்த முகமது பின் துக்ளக்குடைய ஆட்சிக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகுனா விஜயநகர பேரரசு அப்படின்ற ஒரு பேரரசும் உருவாகும் சரிங்களா. அந்த விஜயநகர பேரரசை சார்ந்த குமாரகம்பண்ணா அப்படின்றவர் இந்த மதுரை சுல்தானியத்தை அழிச்சிட்டு சரிங்களா விஜயநகர அரசுக்கு கட்டுப்பட்ட ஒரு அரசாங்கத்தை வந்து ஏற்படுத்திட்டு போயிடுறாரு. இந்த தகவலை வந்து அவருடைய மனைவி கங்காதேவி எழுதின சரிங்களா மதுரா விஜயம் அப்படின்ற நூலின் மூலமாக நமக்கு தெரிய வருது. பிற்காலத்தில் இந்த விஜயநகர ஆட்சியாளர்களில் சரிங்களா சங்கம வம்சம், சாலு வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம் நம்ம பார்ப்போம். அதில் துளுவ வம்சத்தில் ரொம்ப சிறந்தவராக இருக்கக்கூடிய கிருஷ்ணதேவராயர் அப்படின்றவர் நாயங்கரா முறை அப்படின்றத ஏற்படுத்துகிறார். நாயக் முறையை வந்து ஏற்படுத்துகிறார். அதன்படி தமிழகம் அப்படின்றது பிரிக்கப்படுது, நாயக்கர்களாக பிரிக்கப்படுது சரிங்களா. அதில் மதுரை நாயக்கரை சார்ந்த சரிங்களா மதுரையை ஆட்சி செஞ்ச நாயக்கரான சரிங்களா விஸ்வநாத நாயக்கர் அப்படின்றவர் தன்னுடைய அமைச்சர் அரியநாதன் கூட ஆலோசித்து காக்கதியர்கள் பின்பற்றிய சரிங்களா பாளையக்காரர் முறை அப்படின்றத தமிழகத்தில் வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதுவும் குறிப்பாக அந்த மதுரையை மதுரை தானே அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாப்புல அந்த மதுரை பகுதி அப்படின்றது 72 பாளையங்களாக பிரிக்கப்படுது. 1529 வந்து இந்த பாளையக்காரர் முறை அப்படின்றத ஏற்படுத்துகிறாரு விஸ்வநாத நாயக்கர் சரிங்களா. இப்படி தான் வந்து ஆட்சியாளர்கள் வந்து ஆட்சி செய்கிறாங்க மதுரையை. அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்குறோம் சரிங்களா தென்னிந்திய புரட்சி பார்ப்போம், பாளையக்காரர்களுடைய கிளர்ச்சி பார்ப்போம் சரிங்களா. வேலு நாச்சியார், கட்டபொம்மன், தீரன் சின்னமலை சரிங்களா மருது சகோதரர்கள் இவங்களெலாம் பார்க்குறோம். இவங்களுக்கு அப்புறமா ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்கிறாங்க. இப்படி தான் நம்ம தமிழ்நாடு அந்த ஆட்சியாளர்களுடைய வரிசைன்றது இருக்குது. கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி பார்த்த பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள் வகுப்பு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். திரும்ப நம்ம ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுறோம். உங்களுக்கு எங்கே குழப்பம் அப்படின்னா சங்க காலத்தில் இருந்த சேர சோழ பாண்டியர்கள் அவங்க எப்படி, இப்போ இருக்கிற பிற்கால சோழர்கள் எப்படி, இதுதான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். நல்லா சொல்கிறோம், நல்லா கவனிச்சிக்கிங்க. நம்ம சங்ககாலம் அப்படின்னு சொல்லும்பொழுது சங்கம் வைத்து தமிழை வளர்த்த காலம் சரிங்களா. தமிழ் வந்து நல்ல ஒரு செம்மை நிலையை அடையுது. அப்போ தமிழகத்தை வந்து சேர சோழ பாண்டியர்கள் வந்து ஆட்சி செய்கிறாங்க. இவங்களுடைய ஆட்சிக்கு அப்புறம் களப்பிரர்கள் வந்து ஆட்சியை கைப்பற்றுறாங்க சரிங்களா. களப்பிரர்களுடைய ஆட்சி வந்து நம்ம தமிழகத்தின் இருண்ட காலம்னு சொல்கிறோம். இந்த களப்பிரர்களை வந்து ஆட்சியிலிருந்து நீக்கி வடபகுதியில் சிம்ம விஷ்ணு அப்படின்றவன் ஆட்சியை கைப்பற்றுறான் சரிங்களா. தென்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாண்டிய கடுங்கோன் அப்படின்றவர் ஆட்சியை கைப்பற்றாரு. இடையில வந்து சோழர்கள் ஒரு குட்டி அரசாக தான் இருக்கிறாங்க. பிற்காலத்தில் அபராஜிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்லவ அரசனை தோற்கடித்து சோழர்கள் பெரிய சக்தியாக மாறுறாங்க சரிங்களா. பாண்டியர்களையுமே ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடறாங்க சரிங்களா. ராஜராஜ சோழனுடைய காலத்தில் இது வந்து ரொம்பவும் மேன்மை அடையுது சரிங்களா. சோழ அரசு அப்படின்றது ஒரு பேரரசாக மாறுது. ராஜேந்திர சோழனுடைய காலத்தில், முதலாம் ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் இந்த தமிழகம் மட்டும் இல்லை, இலங்கை மட்டும் கிடையாது, இன்னும் கடல் கலந்து பல தேசங்களை வந்து கைப்பற்றுறாங்க சரிங்களா. அப்போ ஸ்ரீவிஜயம் தெற்கு சுமித்ரா வரைக்குமே போகிறாங்க. இந்த பக்கம் கங்கை சரிங்களா, கங்கை நதிக்கரை அந்த பக்கம் வரைக்கும் போகிறாங்க சரிங்களா. வட இந்தியாவின் மீது படையெடுக்கிறாங்க, அங்கேயுமே வெற்றி பெறுறாங்க. அப்போ சோழர்கள் அப்படின்றவங்க ஒரு பெரிய பேரரசராக இருக்கிறாங்க சரிங்களா. பிற்காலத்தில் பாண்டிய அரசராக சொல்லக்கூடிய முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் அப்படின்றவன் மூன்றாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து சோழர்களுடைய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? பிறகு திரும்ப வந்து பாண்டியர்களுடைய ஆட்சின்றது வருது. இதில் வந்து கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப சிறப்பானவனாக இருக்கிறான் சரிங்களா. அடுத்ததாக கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பேர், வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் 2 பேர் அண்ணன் தம்பி பிரச்சனை சண்டை போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, டெல்லியில் அலாவுதீன் கில்ஜிகிட்ட போய் உதவியை கேட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவருடைய படைத்தளபதியான மாலிக் கஃபூர் அனுப்புகிறாரு. அப்போ 1310 வந்து பார்த்திங்கன்னா மாலிக் கஃபூருடைய தென்னிந்திய படையெடுப்புன்றது நடக்குது. அப்போ மதுரையில் இருக்கக்கூடிய பாண்டிய அரசை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறாங்க, அவங்கள வீழ்த்திடுறாங்க. அப்போ மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தானியத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசுன்றது நிறுவப்படுது. பிற்காலத்தில் முகமது பின் துக்ளக்குடைய ஆட்சிக்கு அப்புறம் சரிங்களா, இதுதான் நம்ம தமிழகத்தின் வரலாறு சரிங்களா. பாண்டியர்களுடைய ஆட்சி, சோழர்களுடைய ஆட்சியும் முடிவுக்கு வந்துடுச்சு. மதுரையில் ஒரு
சுல்தானியம்ன்றது முகமது பின் துக்ளக் ஆட்சிக்கு அப்புறம் சரிங்களா ஒரு சுதந்திரமான சுல்தானியம் ஒன்று உருவாகும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர அரசுமே உருவாகும். விஜயநகர அரசை சார்ந்த சரிங்களா விஜயநகர அரசை சார்ந்த குமார கம்பண்ணா அப்படின்ற ஒரு மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. அப்போ விஜயநகர ஆட்சின்றது இது வரைக்குமே பறந்து விரிந்துடுது. விஜயநகர ஆட்சியாளரான கிருஷ்ணதேவராயர்ன்றவர் நயங்கரா முறையை ஏற்படுத்துறாரு, நாயக்க முறை ஏற்படுத்துகிறாரு. சரி, அதன்படி தமிழகத்திலையும் நாயக்கர் முறை ஏற்படுத்துகிறாரு. அப்போ நாயக்கர்கள்னு சொல்லும்போது மதுரை நாயக்கர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மதுரை ஆட்சி செஞ்ச விஸ்வநாத நாயக்கர் தன்னுடைய அமைச்சர் கூட சேர்ந்து பாளையக்காரர் முறையை கொண்டு வராரு. இப்படி தான் தமிழகம் அப்படின்றது இருக்குது. சரிங்களா, அடுத்ததான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா, அடுத்த நம்ம வரலாறில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம் ஆங்கிலேயர்களுடைய அந்த ஆதிக்கம் அப்படின்றதையும் பார்ப்போம். சரிங்களா, இப்படி தான் இருக்குது. இது ஒரு ஓவராலாக ஒரு வியூவை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கும். சரிங்களா, இப்படி தான் கதை வந்து நகருது அப்படின்ற ஒரு வியூவை கொடுத்துருக்கும். தொடர்ச்சியாக படிங்க, கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்களால் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா, ஓகேப்பா, தேங்க்யூ.